ஒரு அடர்ந்த காட்டின் மையத்தில் ஒரு பழங்கால கோவில் இருந்தது. பல நூற்றாண்டுகளாக உலகில் இருந்து மறைக்கப்பட்டது. கோவில் ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தது, ஆனால் ஒரு ரகசிய இடமாகவும் இருந்தது. அங்கு பூசாரிகளும் பாதிரியார்களும் கடந்த கால மரபுகளையும் கதைகளையும் உயிருடன் வைத்திருந்தனர். அவர்களில் அகிரா என்ற இளம் பாதிரியார் கோயிலின் சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவள் கருணையும் கொண்டவள், அவளை அறிந்த அனைவராலும் விரும்பப்பட்டவள். ஆனால் அகிராவுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அது அவளை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு பணியின் போது கோவிலில் தடுமாறி விழுந்த ஒரு போர்வீரன் கைடோ என்ற மனிதனை அவள் காதலித்தாள். கோவிலின் விதிகள் பூசாரிகளுக்கும் வெளியாட்களுக்கும் இடையே எந்தவிதமான காதல் உறவையும் கண்டிப்பாக தடை செய்ததால் அவர்களது காதல் தடை செய்யப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அகிரா மற்றும் கைடோவின் காதல் வலுவடைந்தது. ஆனால் அவர்கள் அதை இரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்தனர். அவர்கள் கோவிலை சுற்றி பதுங்கி ஒருவரையொருவர் திருடி இரகசிய செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களின் காதல் சவால்கள் இல்லாமல் இல்லை. கோவிலின் பிரதான பூசாரி அகிராவின் நடத்தையில் சந்தேகமடைந்து அவளை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார். அவர்களின் காதல் கண்டுபிடிக்கப்பட்டால் அவள் கடுமையாக தண்டிக்கப்படுவாள், மேலும் கோவிலிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்பது அகிராவுக்குத் தெரியும். ஆபத்துகள் இருந்தபோதிலும் அகிராவும் கைடோவும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். மேலும் அவர்கள் கோவிலிலிருந்து தப்பித்து புதிய வாழ்க்கையை தொடங்க திட்டமிடத் தொடங்கினர். அவர்கள் கோவிலின் புனித பீடத்தின் முன் நின்றபோது நம்பிக்கையும் வாக்குறுதியும் நிறைந்த எதிர்காலத்தைப் பற்றி அவர்கள் ஒரு பார்வையை பகிர்ந்து கொண்டனர். பிரதான ஆசாரியர் அவர்களுக்கு பின்னால் தோன்றியதைப் போல அவள் முகத்தில் ஒரு சிறிய அறிந்த புன்னகை. நான் உனக்காக காத்திருக்கிறேன், என் மகளேயு.